Hello viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 4ல இருக்க லெஜர் சம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 9 பாருங்க. ஜர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் வாசு அண்ட் போஸ்ட் தெம் டு த லெஜர் அக்கௌண்ட். வாசுங்கிற ஒரு பர்சனோட இது கொடுத்துருக்காங்க, என்ட்ரிஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த புக்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஜேர்னலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லெஜரும் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் எல்லாமே 2017 நவம்பர் மந்தோடது இருக்குது. நவம்பர் 1 பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் ₹1 lakh அண்ட் கேஷ் அட் பேங்க் ₹30,000. நம்ம கையில் வந்து 1 lakh இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பேங்க்கில் வந்து ஒரு 30,000 இருக்குது. ஓகேங்களா? 2ஆம் தேதி பாருங்கள், வாசு சோல்டு குட்ஸ் டு ஜோதி ஃபார் ₹25,000 அகேன்ஸ்ட் எ செக் அண்ட் டெபாசிட்டட் த சேம் இன் த பேங்க். அதாவது வாசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜோதிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு குட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. 25,000 குட்ஸை விற்றுட்டு செக்காக வாங்கியிருக்காங்க, அதை வந்து பேங்க்லேயே போட்டுட்டாங்களாமா. அடுத்தது ரிசீவ்ட் ஆஸ் கமிஷன் வந்து வாங்கியிருக்காங்க ₹5,000. 8ஆம் தேதி பாருங்கள், பேங்க் பெய்டு ₹15,000 டைரக்ட்லி ஃபார் த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் வாசு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் கட்டுவோம் இல்லையா, மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டுக்காக பேங்க்லேருந்து ஒரு 15,000 கட்டியிருக்காங்க. 15ஆம் தேதி கேஷ் டெபாசிட்டட் இன்டு எ பேங்க்கில் வந்து பணம் போட்டிருக்கோம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,000. 20ஆம் தேதி பாருங்கள், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக நம்ம பேங்க்லேருந்து ஒரு 45,000 பணம் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் வாசு ஜேர்னல் என்ட்ரிஸோட ஃபார்மேட் போட்டிருக்கோம். ஃபார்மேட் போட்டுட்டு இயர் என்னங்க 2017 நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் கேஷும் இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க்லேயும் கேஷ் இருக்குது. கையில் கேஷ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. அதே மாதிரி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் வந்து 30,000. இது எல்லாமே என்னது, வாசுவோட கேபிட்டல். ஸோ வாசுஸ் கேபிட்டல் வந்து 1,30,000 போட்டு நரேஷன் எழுதிக்கோங்க. 2ஆம் தேதி பாருங்கள், நம்ம வந்து குட்ஸை வந்து விற்றுட்டு நம்ம என்ன பண்ணிக்கோன்னா கேஷாக வாங்கல, செக்காக வாங்கியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 25,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கமிஷனுங்கிறது கேஷாக நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கமிஷன் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,000. எல்லாத்துக்கும் நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 8ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருந்து ப்ரீமியம் வந்து கட்டியிருக்கோம். இப்போ 8ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வாசுவோட ப்ரீமியமாக கட்டியிருக்கோம். ஓகேங்களா? அது எப்படி கட்டியிருக்கோன்னா பேங்க் மூலயமா கட்டியிருக்கோம். பேங்க் மூலயமா கட்டினாலும் அது வாசுவோட ப்ரீமியமாக தானே கட்டுறோம். அதாவது ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ் யார்? வாசு தான். ஸோ வாசுக்கு நம்ம கட்டுறதுனால அவங்களோட பர்சனல் யூஸுக்காக தான் நம்ம பேங்க்லேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து இந்த ட்ராயிங்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? வாசுவோட பர்சனல் யூஸுக்காக தான் நம்ம எடுத்து கட்டுறோம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க்லேருந்து தானே எடுத்து கட்டுறோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் போடுறோம். அமௌண்ட் வந்து 15,000 டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுக்கோங்க. அடுத்தது 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து டெபாசிட் பண்ணிக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 30,000. அடுத்தது 20ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பேங்க்லேருந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் எடுத்திருக்கோம் 45,000. ஸோ 20 வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 45,000. அதுக்கு நரேஷன் எழுதிருங்க. அடுத்ததுக்கு லெஜர் பார்க்கலாம். லெஜர் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணலாம். ஜேர்னலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் தானே இருக்குது. ஸோ கேஷ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேஷ் வந்து நவம்பர் 1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் இருக்குது. கிரெடிட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா வாசுஸ் கேபிட்டல் இருக்குது. அமௌண்ட் வந்து 1 lakh. ஓகேங்களா? டெபிட் சைடில் 2017 நவம்பர் 1 வந்து பாருங்கள் டு வாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து போட்டுட்டு அமௌண்ட் வந்து 1 lakh வந்து போட்டாச்சு. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. டெபிட்டில் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,000. இப்போ கிரெடிட் சைடில் 2017 நவம்பர் 15 வந்து பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் வந்து 30,000 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுலேயுமே நமக்கு கேஷ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ டோட்டல் போட்டுடலாம். டெபிட்டில் 1 lakh இருக்குது, கிரெடிட்டில் 30,000 இருக்குது. அப்போ டெபிட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 1 lakh இன்னொன்றுலேயே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், 4ஆம் தேதி ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, நான் பார்க்கல. கேஷ் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்குன்னா டெபிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட்டில் என்ன இருக்குது, கமிஷன் அக்கௌண்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,000. அப்போ டெபிட்டில் கமிஷன் அக்கௌண்ட் போட்டு 5,000 போடணும். பாருங்கள், நவம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா டு கமிஷன் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அந்த 5,000 போட்டுடணும்.
அப்படி பார்த்தா நமக்கு டெபிட் சைடு தான் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1 lakh கூட இந்த 5,000 சேர்த்துனா 1,05,000. அதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போட்டுக்கணும். இந்த 1,05,000 ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போட்டுக்கணும். இந்த 1,05,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து 75,000 வரும். அதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். நவம்பர் 30 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர்னு போடணும். இந்த 75,000 தான் டிசம்பர் 1க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாருங்கள், டிசம்பர் 1 வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லி 75,000 போடுவோம். நெக்ஸ்ட் வந்து எதுக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள். நவம்பர் 1 வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்களா. பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த சைடு இருக்குது? டெபிட் சைடு இருக்குது. ஸோ டெபிட்டில் க்ரெடிட்டில் என்ன இருக்கோ அது போடணும். ஓகேங்களா, அமௌண்ட் வந்து பாருங்கள் 30,000. 2017 நவம்பர் 1 டூ வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 30,000. நெக்ஸ்ட்டு 2ஆம் தேதி பாருங்கள், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இந்த க்ரெடிட்டில் என்ன இருக்கோ அது எழுதணும். க்ரெடிட்டில் நமக்கு என்ன இருக்குது? சேல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். அமௌண்ட் வந்து 25,000. நவம்பர் 2 பாருங்கள், டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 25,000 என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8ஆம் தேதி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா க்ரெடிட் சைடில் இருக்குது. டெபிட்டில் நமக்கு ட்ராயிங்ஸ் இருக்குது. அமௌண்ட் வந்து 15,000. பாருங்கள், 2017 நவம்பர் 8 வந்து பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இந்த 15,000 என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 15ஆம் தேதி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. டெபிட் சைடில் இருக்குது. க்ரெடிட்டில் நமக்கு கேஷ் இருக்குது. அமௌண்ட் வந்து 30,000. நவம்பர் 15 டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அந்த 30,000 நம்ம போட்டுடணும். அடுத்தது பாருங்கள், 20ஆம் தேதி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது க்ரெடிட் சைடில் இருக்குது. டெபிட்டில் நமக்கு ட்ராயிங்ஸ் இருக்குது. அமௌண்ட் வந்து 45,000. நவம்பர் 20 பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அந்த 45,000 என்ட்ரி பண்ணிடணும். ஓகேங்களா, கான்செப்ட் என்னென்னா நம்ம எந்த அக்கௌண்ட் எடுக்கிறோமோ அந்த அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்கா க்ரெடிட்டில் இருக்கான்னு பார்க்கணும். டெபிட்டில் இருந்ததுன்னா டெபிட் சைடில் க்ரெடிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை போடுவோம். க்ரெடிட்டில் இருந்ததுன்னா க்ரெடிட் சைடில் டெபிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை போடுவோம். அப்படியே மாற்றி போடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30,000 25,000 ஒரு 30,000 இருக்குது. இங்கே தான் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. 85,000 வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ஒரு 45,000 தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே 85,000 தான் நம்ம ரெண்டு பக்கமும் டோட்டல் போடணும். 85,000லேருந்து இந்த அமௌண்ட் இந்த 45,000 ப்ளஸ் 15,000 நம்ம ஆட் பண்ணோன்னா 60,000 வரும். இந்த 60,000 வந்து இந்த 85,000லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 25,000 கிடைக்கும். இந்த 25,000 தான் நமக்கு என்னது? பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகரும். இது அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதாவது டிசம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராடன்னு சொல்லி அந்த 25,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட்டு போட்டு பேங்க் அக்கௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்து வாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடலாமா? வாசோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரும்னா அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், க்ரெடிட் சைடில் இருக்குது. அப்போ க்ரெடிட் சைடில் டெபிட்டில் இருக்கெல்லாம் எழுதிடுவோம். கேஷ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து ஒன்று வந்து மொத்தமாக தான் நம்ம போடுறோம். 1,30,000 இருக்குது. அதை நம்ம பிரிச்சும் போட்டுக்கலாம். இதுங்க சம் போடுறப்போ உங்களுக்கு புரியும். பாருங்கள், வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபார்மேட் போட்டுக்கோங்க. வாசோட கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட் சைடில் இருந்துச்சு. அப்போ 2017 நவம்பர் 1 கிரெடிட் சைடுக்கு வந்தாச்சு. கிரெடிட் சைடில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா டெபிட்டில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் எழுத போகிறோம். டெபிட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு? கேஷ் ஒன்று இருந்துச்சு, பேங்க் இருந்தது. பை கேஷ் அக்கௌண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ இருந்தது? 1 lakh rupees இருந்துச்சு. ஸோ அது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருந்தது? 30,000 இருந்துச்சு. பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் வந்து போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு எதுலேயுமே நமக்கு வாசஸ் கேபிட்டல் இல்லை. ஸோ நம்ம டோட்டல் போட்டுடலாம். 1 lakh + 30,000 1,30,000. இதை வந்து டெபிட்லி கிரெடிட்லி நம்ம டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டோட்டல் போட்டாச்சுங்களா? இப்போது டெபிட் சைடு நமக்கு அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிடுறோம். 2017 நவம்பர் 30 வந்து பார்த்திங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கோங்க. இந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் வந்து போட்டுடணும். 1,30,000 அதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அடுத்தது இந்த அமௌண்ட்டை அப்படியே டிசம்பர் 1க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிசம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு அந்த 1,30,000 போட்டுடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டோம். பேங்க் அக்கௌண்ட் போட்டனால அதிலே பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எங்கே இருக்குன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ டெபிட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் 25,000. சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபார்மேட் போட்டுக்கோங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருந்ததுன்னா கிரெடிட் சைடில் இருந்தது இல்லையா? அப்போ 2017 நவம்பர் 2 வந்து பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடணும். நமக்கு டெபிட்டில் என்ன இருந்தது? பேங்க் அக்கௌண்ட் தானே. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 25,000 அமௌண்ட் போட்டுக்கணும். வேறு எதுலேயும் நமக்கு என்ட்ரி இல்லாதனால இதை ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டுக்கலாம். 25,000 டெபிட்லி கிரெடிட்லி ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டாச்சு. இதே தான் இந்த 25,000 தான் நமக்கு என்னது? பேலன்ஸ் கேரி டவுன்.
ஓகேங்களா. அப்போ 2017 நவம்பர் 30 வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி இந்த 25,000 நம்ம எழுதிப்போம். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது வந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அதாவது டிசம்பர் 1க்கு அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். டிசம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இந்த 25,000 அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம கமிஷன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட் தான். ஏன்னா கேஷ் போட்டாச்சு. ஸோ கமிஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். கமிஷன் அக்கௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் டெபிட்டில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 5,000. பாருங்கள், கமிஷன் ரிசீவ்டுன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது எங்கே இருந்ததுன்னா கிரெடிட் சைடில் இருந்தது இல்லையா. அப்போ 2017 நவம்பர் 4 வந்து பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அமௌண்ட் வந்து 5,000. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எந்த என்ட்ரியும் இல்லை. ஸோ இது நம்ம ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டுடலாம். அந்த 5,000 வந்து டெபிட்லி கிரெடிட்லி டோட்டல் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். 2017 நவம்பர் 30 டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு இந்த பேலன்சிங் ஃபிகரும் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் தான் பேலன்சிங் ஃபிகர். பேலன்சிங் ஃபிகருங்கிறது என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டு தான் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த 5,000 அப்படியே போட்டுருங்க. இந்த 5,000 தான் என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது டிசம்பர் 1 வந்து என்ன பண்ணுறோன்னா பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லி அந்த 5,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. கமிஷன் அக்கௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் பேங்க் கேஷ் ட்ராயிங்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஓப்பன் பண்ணி ஃபார்மேட்டில் போட்டுக்கோங்க. 8ஆம் தேதி பாருங்கள், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னா டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் கிரெடிட்டில் இருக்கிறது எழுதணும். கிரெடிட்டில் என்ன இருக்குது, 2 பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000. டெபிட் சைடில் 2017 நவம்பர் 8 டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அமௌண்ட் 15,000 போட்டாச்சு. அடுத்தது 20ஆம் தேதி ஒரு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா டெபிட் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன தான் இருக்குது, பேங்க் தான் இருக்குது. அமௌண்ட் வந்து 45,000. பாருங்கள், நவம்பர் 20 டேட் கண்டிப்பாக போடணும். நவம்பர் 20 டூ பேங்க் அக்கௌண்ட் போட்டு 45,000 போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு என்ட்ரி இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரெண்டு பக்கமும் டோட்டல் போட போகிறோம். 15,000 + 45,000 நமக்கு 60,000. ஸோ இந்த 60,000 வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போடணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போடணும். டோட்டல் போட்டுட்டு இந்த 60,000 என்ன பண்ணுறோம், அதை தான் கேரி டவுன் பண்ணுறோம். 2017 நவம்பர் 30க்கு வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது அப்படியே நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராட் டவுன் பண்ணுவோம். டிசம்பர் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000. அவ்வளோதான் இந்த சம். லெட்ஜர் நீங்கள் போட தான் புரியும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.